ஒன்னும் பிச்சைக்கார பையன் இல்லைங்க எங்க விஜய். என் மனுஷன் கோடியில பரண்ட மனுஷன். இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன், 10 பைசா தான் போட்டான். நிறைய விஷயம் பண்ணிருக்காரு அவரு. நிறைய பேர் வெள்ளத்துல கிடக்கும் போது என்ன 30 கோடி காசு கொடுத்து நிறைய மக்களுக்கு அரிசி கொடுத்தாரு. நீ பார்த்த 1 கோடி 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. வரலாற புரட்டுங்க, தெரியும் விஜயோட சாதனைகள் எத்தனைன்னு. இன்னைக்கு நான் சொல்றேன், வரலாற புரட்டுங்க. அத திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்கேன். சிங்கப்பெண் படை பாத்தீங்களா? இன்னொரு முறை பொண்ணை தொடவே கூடாதுன்ற அளவுக்கு எல்லாரும் படையா கிளம்பி வர போறாங்க. உங்களுக்கெல்லாம் செக் இருக்குங்கடி மாப்பிள்ள, இருங்க. எப்படி ஒரே வெட்டு. அது கடிச்சிடாத. சிங்கப்பெண் அதிரடி படையில் இடம்பெற்றுள்ள பெண் போலீசுக்கு பாலியல் தொந்தரவு ஏற்பட்டிருக்கிறது. தாவேகா ஆட்சியில் கேள்விக்குறியாகும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு. விழா வைக்கிறேன்னு சொல்றீங்க, பிரம்மாண்டமா ஏற்பாடெல்லாம் பண்றீங்க. திடீர்னு பாருங்க, நடக்க இருந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் துவக்க விழா ரத்துன்னு அறிவிக்கிறீங்க. ஆனா எங்க அண்ணன் விஜய் எங்கடான்னு தேடி பார்த்தா சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாம அவருடைய உதவியாளர் ஜெகதீஷ் அவரோட ஃபங்க்ஷனுக்கு நேத்து போயிருக்காப்ல. சிங்கப்பெண் திட்டத்தை இன்னைக்கு தொடங்குறதா இருந்தது, அதை கைவிட்டுட்டு இன்னைக்கு ஒரு புதுமனை குடியிருப்பு விழாவுக்கு போயிருக்கிறாரு. இதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல கேள்வி எழுப்புறாங்க. இல்ல, நீங்க கேக்குற கேள்வி தமிழ்நாட்டோட முதல்வர் பத்தி எல்லாம் கேட்க கூடாது சார். சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதியா. ஜூ பத்தி மட்டும் தான் என்ன கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். நம்ம துறையை பத்தி, வனத்துறையை பத்தி நீங்க 1000 கொஸ்டின் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். 1000 கொஸ்டின் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. சரி, அது போட்டாங்க. நம்ம சிஎம் சார் ஏங்க பிரஸ் மீட் அவாய்ட் பண்றாரு, பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டாருன்னு கேட்டா அப்படியெல்லாம் ஒண்ணும் என் கவனத்துக்கு வந்த மாதிரி தெரியலீங்களே. செய்தியாளர் சந்திக்கிறதா இல்லையான்றதெல்லாம் என் கவனத்துக்கு வரல சார். ப்ளீஸ், நீங்க சொல்றீங்க அவர் சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு தெரியாது. இன்னொரு அமைச்சர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லி கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. ஆய்வுக்கு வந்திருக்கணும், ஆய்வு பண்ணிட்டு இதுல விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? இது வரைக்கும் எல்லாமே ஆய்வா தானே இருக்கு, எதுவுமே செயல்பாட்டுக்கு வந்த மாதிரியே தெரியல. விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அதுக்கான விளக்கத்தை கொடுப்பார்னா அவனுக்கே தெரியாது. எல்லாத்துக்குமே தமிழக முதல்வர் கொடுக்கணும், அமைச்சர்கள் எல்லாம் எதுக்குன்னா அவர்களின் வழிகாட்டின்படி தானே நாங்க போயிட்டு இருக்கோம். கிழக்கு தொகுதியில் யார் சார் போட்டிட்டு போறா? கட்சி தலைமையில முடிவு பண்ணிருக்காரு சார். 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து குற்றச்சாட்டுறாங்க சார். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தொடர்ந்து எதிர்கட்சி குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க சார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை எதுக்கு சொல்றாங்களே சார். திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு கவர்னர் மலைகளை வலுப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. கவர்னர் மாளிகையில் திருவள்ளுவர் சிலைக்கு காவி ஒரு பிரச்சனை சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. கேட்ட சொல்லும் உதவியா இழிக்கிற. அதை பத்தி இப்ப பேசுவானா, அப்புறமா பேசுவோம். அப்புறமா சொல்லலாம். அப்புறமா சொல்ல போறா தானே. பத்திரிகையாளர் சந்திப்புல இடக்கு முடக்க பேசி மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஏஐ தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் மீன்வளத்துறை அமைச்சரும் கச்சத்தீவு குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? A few moments later. மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஹாய், திஸ் இஸ் கீர்த்தனா.
I am new minister for industries, commerce and investment promotions for Tamil Nadu. Our chief minister name is Joseph Vijay Pingi Pingi Pongi அப்படின்னு ரீல்ஸ் போட்டுருக்காங்க. ஹலோ, ஐ எம் கீர்த்தனா. ஐ எம் த நியூ மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ். இது அது இல்ல. நீங்களே பாருங்களேன் எப்படி தலையை ஆட்டி ஆட்டி பேசுறானே. ஹே, நம்ம அஜித் இருக்கார்ல, அவர் ஹாலிவுட் படத்துல நடிக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். மை டியர் அங்கிள், கேக்குதா?